ஹே கைஸ், கான்செப்ட் கார்ட்டில் கிராண்ட் சேவிங் ஃபெஸ்டிவல் சேல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரை இந்த சேல்ஸ் வந்து இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நம்மளுக்கு வந்து ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கூப்பன் கோட் TNTGSF25 இந்த கோட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆடியோ கூலர் D13 டேக் வந்து கிஃப்ட்டாக கிடைக்கும். பட் இதுக்கு வந்து நீங்கள் 2500க்கு மேலே ஆடியோ ப்ராடக்ட் ஏதாவது பை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆடியோ கூலர் D13 டேக் கிஃப்ட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவில் 50+ ஆடியோ ப்ராடக்ட்ஸை வந்து பார்க்க போகிறோம். லைக் IEM இயர்ஃபோன்ஸ், டேக், மியூசிக் பிளேயர், IEM அப்கிரேட் கேபிள்ஸ் ப்ளஸ் ப்ரைஸ் எல்லாமே பரவலாக வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் IEM இயர்ஃபோன்ஸ் வைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா IEM இயர்ஃபோன்ஸை நான் 3 விதமாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். வார்ம் சவுண்டிங், பிரைட் சவுண்டிங் அண்ட் பேலன்ஸ்டு சவுண்டிங் அப்படின்ட்டு. அண்ட் இந்த வீடியோவில் வந்து சாப்டர்ஸும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த சவுண்டிங் பிடிக்குமோ நீங்கள் அந்த சவுண்டிங்க்கு அந்த சாப்டருக்கு டேரெக்டாக போகலாம். அந்த சாப்டரில் அந்த சவுண்டிங்க்கு ரிலேட்டடான ஆடியோ ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வார்ம் சவுண்டிங் IEM இயர்ஃபோன்ஸ்லாம் பார்க்கலாம். வார்ம் சவுண்டிங் IEM இயர்ஃபோன்ஸ்னால் உங்களுக்கு மிட்ஸ், பேஸ் இது ரெண்டுமே கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். வோக்கல்ஸ் கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது ட்ரபிள் இருக்கும், கிளாரிட்டி நல்லா இருக்கும். ஆனால் ட்ரபிள் ஃபோக்கஸ்டாக இருக்காது. மிட்ஸ், பேஸ் ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு ரிலேட்டடான IEMஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 500 ரேஞ்சில் பார்க்கும்போது QKC AK6 Ultra இந்த IEM இயர்ஃபோன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 447க்கு கிடைக்கும் 1 ஆகஸ்ட்லேருந்து. அதுக்கப்புறம் கேசியோட EDC Pro மோஸ்ட் பாப்புலரான ஒரு நல்ல ஒரு வார்ம் சவுண்டிங் IEM இயர்ஃபோன். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் நல்லா கம்மியாகுது, 543க்கு வந்து கிடைக்கும். அண்ட் தென் NDயோட பிளானட் IEM இயர்ஃபோன்ஸ். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1197க்கு கிடைக்கும், 3.5mm வேரியன்ட்டு. ஸோ இதுலேயே வந்து நல்ல ஒரு பேஸ், நல்ல ஒரு மிட்ஸ் அதிகமாக வந்து கிடைக்கும். ஸோ வார்ம் சவுண்டிங் ஒரு ப்ளசண்ட்டாக நல்ல ஒரு என்ஜாயபிளாக கேட்குறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும். அண்ட் தென் KC30X வந்து இது இன்னுமே மோர் பவர்ஃபுல்லான ஒரு IEM, நல்ல ஒரு பவராக பஞ்சியான ஒரு பேஸ் இருக்கும். அண்ட் கிளாரிட்டியும் இதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு 1178க்கு வந்து கிடைக்கும். அண்ட் 7 Hz Silent Zero, ஸோ இதுவும் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு வார்ம் சவுண்டிங் IEM, நல்ல மிட்ஸ், நல்ல ஒரு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து 1555க்கு வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 7 Hzலேயே Crinacle 02 வந்து இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி பெட்டராக இருக்கும். பட் 0 பார்க்கும்போது நீங்கள் 0வை வந்து கன்சிடர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அண்ட் EPCயோட Q1 Pro, ஸோ இது வந்து உங்களுக்கு 2631க்கு ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஆகஸ்ட் 1ஸ்ட்லேருந்து இப்போதைக்கு 3190ல் இருக்குது. ஸோ இதில் Type-C 3.5 ரெண்டுமே வந்து இருக்குது. அண்ட் இதுவும் வந்து நல்ல ஒரு மிட்ஸ் அண்ட் பேஸ் கிடைக்கும். அண்ட் தென் 7 Hz G1 இருக்குது, இதுவும் வந்து 3031 கிடைக்கும். அண்ட் தென் EPC G20 இதில் வந்து நல்ல ஒரு டெடிகேட்டட் மைக்ரோஃபோன் இருக்கும். மைக்கோட குவாலிட்டி நல்லா வேணுன்றவங்களுக்கு இதில் இருக்கும். ப்ளஸ் இதுவும் வந்து ஒரு வார்ம் சவுண்டிங் IEM. அண்ட் இதோட ப்ரைஸ் 3981, பட் இப்போ சோல்ட் அவுட்னு காட்டுது. அண்ட் அடுத்து ட்ரூத் இயரோட Crinacle 0 Red, ஸோ இதோட ரிவ்யூ நம்ம வந்து போட்டிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம காட்டுற IEMs எல்லாமே நம்ம ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைனா IEM ரிவ்யூஸ்க்கான பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் அந்த ரிவ்யூ வேணால் போய் டெடிகேட்டட் ரிவ்யூ இருக்கும், செக் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால். ட்ரூத் இயர் Crinacle 0 Red உங்களுக்கு 4399 வருது. சூப்பரான ஒரு வார்ம் சவுண்டிங், நல்ல பேஸ் இருக்கும், மிட்ஸோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு சவுண்ட் ஸ்டேஜ் கிடைக்கும். அடுத்து 3 மே IEM இயர்ஃபோனில் ஹார்மன் டார்கெட்ன்ற ஒரு EQ வந்து 3 அப்ளிகேஷனில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வார்ம் சவுண்டிங் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு பீட்ஸு, தம்பிங்கான ஒரு எஃபெக்ட். அண்ட் KC ZAS இது அடுத்த பவர்ஃபுல்லான ஒரு IEM, 5000 rupees TWS விட இதில் வந்து பேஸோட குவாலிட்டி பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும். ப்ளஸ் கிளாரிட்டியும் தாறுமாறாக இருக்கும். நல்ல டேக்கோட போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவல் சவுண்டிங் இருக்கும். பேஸ், மிட்ஸ் குவாலிட்டி எல்லாமே வந்து அற்புதமாக இருக்கும். அண்ட் தென் Sivga Q இது புதுசாக இப்போ தான் வரப்போகுது. பட் இதுக்கு நம்ம ஆல்ரெடி ரிவ்யூவே போட்டிருக்கோம், Sivga Q அப்படின்ட்டு. இது வந்து லான்ச் ஆகலை இன்னும். இது வந்து லான்ச்சிங் ப்ரைஸ் 8690. பட் இதுலேயும் நல்ல ஒரு வார்ம் சவுண்டிங் இருக்கும். வோக்கல்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். மெலோடி கேட்குறவங்களுக்கு, பேஸ் சென்ட்ரிக்காக கேட்குறவங்களுக்குலாம் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். கைஸ், அடுத்து வந்து ஒரு பிரைட் சவுண்டிங் IEM இயர்ஃபோன்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மெயின்லி அப்பர் மிட் ரேஞ்ச்லேருந்து ட்ரபிள் ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நல்ல ஒரு வாய்ஸ் கிளாரிட்டி எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்றவங்க இந்த IEMஸ்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இதில் வந்து ஆடியோ கூலர் BR இது வந்து உங்களுக்கு 449க்கு வந்து கிடைக்கும் 1 ஆகஸ்ட்லேருந்து. அண்ட் தென் KC Dawn இதுவும் வந்து ரொம்ப சூப்பரான IEM, இது ரொம்ப நல்ல ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, 455க்கு வந்து கிடைக்குது. அண்ட் அடுத்து Tanzu Vanner SG2, ஸோ இது வந்து உங்களுக்கு 1796 கிடைக்கும். ஸோ இது லேட்டஸ்ட் மாடல், சூப்பரான கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். டாப் கிளாரிட்டி IEM இயர்ஃபோன்ஸ் இது. அடுத்து TRN MT4 Pro, ஸோ இதுவும் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து நல்ல கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த IEM இயர்ஃபோன்ஸில். அண்ட் இந்த இயர்ஃபோன்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் பேஸ்லேயும் வந்து ஒரு பிரைட்டான ஒரு டோனாலிட்டியாக வந்து இருக்கும்.
பட் இந்த டிஆர்என் MTR4 Pro வந்து ஸ்டாக் கிடையாது. அண்ட் அடுத்து மூன்றாப்போட Q2 DSP, இது மோஸ்ட் பாப்புலர் ஐஎம். ஸோ இது வந்து நான் டைப் சி வேரியன்ட் யூஸ் பண்ணேன். இதில் என்னென்னா பேஸ் வந்து லைட்டாக தான் வந்து இருக்கும். அண்ட் ப்ளஸ் வந்து ஆனால் டீட்டெயில்டு இருக்கும், எல்லாத்துலேயுமே அதான் சொல்கிறேன், டீட்டெயில்டாக இருக்கும். எஃபெக்ட் வைஸ் அந்த பீட்ஸோட எஃபெக்ட்லாம் வந்து மினிமலாக இருக்கும்னு சொல்ல வரேன். அண்ட் அடுத்து வந்து கிளாரிட்டி வைஸ் டாப்பாக வந்து இருக்கும். அக்கோஸ்டிக்லாம் கேட்குறீங்க அப்படின்னும் போது அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ நான் சொல்கிற ஐஎம்ஸ் வந்து செட் ஆகும். அண்ட் இதில் வந்து டைப் சின்றதுனால பவரும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டான்ஸு வேனர்லாம் வந்து நீங்கள் டேக்கோட யூஸ் பண்ணும்போது நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் பவர் கம்மியாக இருக்கும். ஏன்னா Q2வில் வந்து நீங்கள் 3.5 வேரியன்ட் வாங்கி டேக்கோட யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் CCA C12, இது அனதர் பவர்ஃபுல்லான ஒரு ஐஎம். ஸோ மொத்தம் 6 டிரைவர் பில்டான ஒரு ஐஎம். இதுலேயும் வந்து செம்மையான கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஒரு சவுண்டிங்காக இருக்கும். அண்ட் தென் அனதர் பிரைட் சவுண்டிங்னா கேசியில் Z12 Pro X, இதுவும் வந்து ஒரு சூப்பர் பிரைட்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஐஎம் இயர்ஃபோன்ஸ். வோக்கல்ஸ் கிளாரிட்டி எல்லாமே டாப் கிளாரிட்டியில் இருக்கும். கிளாரிட்டி உங்களுக்கு டாப் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அடுத்து நம்ம ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங் ஐஎம் இயர்ஃபோன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மோஸ்ட்லி எல்லா ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சியுமே வந்து கவர் பண்ணோம். பட் எதுவுமே ரொம்ப மிகப்படுத்துன மாதிரி இருக்காது. ரொம்ப பிரைட்டாகவோ இல்லை ரொம்ப பேஸ் பூஸ்டடாகவோ அந்த மாதிரி இருக்காது, இல்லை ரொம்ப மிட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி அப்படியும் இருக்காது. எல்லாமே வந்து பரவலாக ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டிங்காக இருக்கும். அண்ட் ரொம்ப பட்ஜெட் கம்மியாக இருக்கிறதுல என்னென்னா ஒரு கேஷுவலாக லிசன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இருக்காது. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ND NX2. ஸோ இது வந்து உங்களுக்கு 492க்கு வந்து கிடைக்கும். ஸோ நல்லா கேஷுவலாக ஒரு பேலன்ஸ்டான லிசனிங்க்கு இதெல்லாம் வந்து செட் ஆகும். அதுக்கப்புறம் ஆடியோகுலர் BR Pro இப்போ ரீசெண்டாக வந்ததில்ல, ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு கேஷுவல் லிசனிங்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ட்ரபிள் தான் வந்து இருக்கும். பேஸ் வந்து ஒரு கரெக்டான ஒரு பீட்ஸ் தான் வந்து இருக்கும். எதுவுமே ஓவராக எம்பசைஸ் பண்ண மாதிரி இருக்காது. அண்ட் தென் QKC AK3 Ultra, ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல பேலன்ஸ்டு ஐயும் 522 கிடைக்குது. அண்ட் தென் ND Venus, ஸோ இதுவும் வந்து இது கேஷுவலான லிசனிங்க்கு இதெல்லாமே செட் ஆகும், 700 rupees. அண்ட் தென் KC EDX Pro X, இதுவும் வந்து உங்களுக்கு 773 வருது. இதோட ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாமே போட்டிருப்போம். இதுலேயே வந்து ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங் தான். அதுக்கப்புறம் KC Merga, இது 810 rupeesக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் ரோசல்ஸோட Photon Pro, இது ஒரு செமையான ஒரு ஐஎம் இயர்ஃபோன். நல்ல ஒரு ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். நல்ல ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங் இருக்கும். அண்டு எல்லாமே தேவையான அளவுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அதனாலவே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மூன்றாப் Quark 2 IM. ஸோ மூன்றாப் இதில் வந்து நல்ல டைனாமிக் ரேஞ்சு ரொம்ப அழகாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ தேவையான அளவுக்கு எல்லா சவுண்ட்ஸுமே வந்து கிடைக்கும். ரொம்ப அதிகப்படியாக வந்து பூஸ்டடாக வந்து இருக்காது. கேஷுவல் லிசனர் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் KC Caster Pro, ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஹார்மன் டார்கெட் போனீங்கன்னா ஸோ ஒரு பேலன்ஸ்டு ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் மாதிரி வந்து இருக்கும். ஸோ நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப எதுவுமே வந்து பவர்ஃபுல்லாக வந்து இருக்காது. எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். சூப்பரான ஒரு சவுண்டிங்காக இருக்கும். நல்ல ஒரு மெலோடி கேட்குறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் ட்ரூத் இயர் கேட், இது வந்து நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இப்போ. ஸோ இதுலேயும் வந்து நல்ல ஒரு பேலன்ஸ்டு ஐஎம் இருக்குது. இது நான் இன்னும் ரிவ்யூ போடல, பட் ஆனால் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுலேயும் நல்லா சூப்பர் பேலன்ஸ்டாக வந்து இருக்குது. கிளாரிட்டி வைஸ் இதில் வந்து மெயினாக மிட்ஸ் அண்ட் பேஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட் இருந்தாலும் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மிலாம் கிடையாது. கிளாரிட்டியும் சூப்பராக இருக்குது. ஸோ கரெக்டான ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு ஐஎம் தான் இது. அதுக்கப்புறம் KC Vader, இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பேலன்ஸ்டு ஐஎம் இயர்ஃபோன்ஸ்னு சொல்லுவேன். ஸோ KC Vaderக்கான ரிவ்யூவும் போட்டிருக்கோம். ஸோ நல்ல ஒரு டியூனிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ப்ளஸ் இதில் டியூனிங் சுவிச்சஸும் வந்து பார்த்திங்கன்னா வரும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் Twistera D minor, ஸோ இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நாசல்ஸில் வந்து வரும். நல்ல ஒரு பவர்ஃபுல் சவுண்டிங் வந்து கிடைக்கும். ஸோ சவுண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் ஒரு ஹைலைட் என்னன்னா இதுக்குள்ளேயே வந்து டேக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். 32 bit 384 kHz ஹைரஸ் டேக்கும் வந்து இருக்கும். அதனாலவே இதில் உங்களுக்கு டேக் செப்பரேட்டாக வாங்கணும் இல்லை. ஓவராலாகவே இதோட ப்ரைஸ் உங்களுக்கு 2841 டேக்கோட கிடச்சிடும். ஸோ இதில் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சவுண்டிங் இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டியூனிங் நாசல் வரும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக சவுண்டிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம ரிவ்யூவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அப்புறம் Caffeine Clean, இதுவும் ஒரு சூப்பரான ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங் ஐஎம். ஸோ 3339க்கு வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். இதுவும் வந்து டிஃப்ரெண்ட் டியூனிங் நாசலில் வருது. ஸோ உங்களுக்கு 2 நாசல் வரும், சில்வர் ஒன்று, பிளாக் ஒன்று. ஸோ 2 நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி சவுண்டிங் வந்து மாறும். ஆனால் நல்ல ஒரு பேலன்ஸ்டாக தான் வந்து இருக்கும். அண்ட் அடுத்து SIMGARTல வந்து பார்த்தீங்கன்னா SIMGART EW300, இது ஒரு 6546க்கு வருது. இதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி வந்துருக்கும். 7Hz Legato டாப் கிளாரிட்டி உள்ள ஒரு ஐஎம் இயர்ஃபோன்ஸ். நல்ல செம்ம கிளாரிட்டி இருக்கும். பேஸ் ரெஸ்பான்ஸ் செம்மையாக இருக்கும். அல்ட்ரா ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் நான் வந்து இதில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ சவுண்ட்ஸ் வந்து மண்டைக்குள்ளே ஓடும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் இப்போ கரண்ட்லி இது சோல்ட் அவுட்டில் இருக்குது. ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்குது. மேபி நாளைக்கு ஸ்டாக் வந்தாலும் வரலாம். அண்ட் தென் SIMGARTோட EM6L நல்ல ஒரு கேஷுவலான ஒரு லிசனிங்க்கு கரெக்டாக இருக்கும். பேலன்ஸ்டு சவுண்டிங். ஸோ இது வந்து அந்த ஹார்மன் டார்கெட் ரெஃபரன்ஸ் மாதிரி இதோட கர்வ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். 2019 கர்வ் அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஸ்மூத்தான ஒரு லிசனிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ கிளாரிட்டி வைஸ், அந்த டீட்டெயிலிங் வைஸ், டைனாமிக் ரேஞ்ச் வைஸ் எல்லாமே டாப்பாக வந்து இருக்கும்.
ஆனால் வந்து எதுவுமே ஓவராக மிகப்படுத்துகிற மாதிரி எம்பசைஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் சிம்கார்ட்டோட சூப்பர் மிக்ஸ் 4 IM இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஐஎம்னு வந்து சொல்லுவேன். நீங்கள் எந்த ஜானர் ஆஃப் சாங் கேட்டிங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி இது அடாப்ட் ஆகிடும். பேஸ் பீட்ஸ் மாதிரி உள்ள ஐஎம் ஒரு சாங் கேட்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் வந்து ஒரு வார்ம் சவுண்டிங் மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணும். கிளாரிட்டி டாப்பாக வந்து இருக்கும். சவுண்ட் ஸ்டேஜ்லேருந்து எல்லாமே டாப்பாக வந்து இருக்கும். ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் ஐஎம் இயர்ஃபோன்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சிம்கார்ட் சூப்பர் மிக்ஸ் 4 வந்து போகலாம். ஸோ 11,821 நாளைக்கு வந்து சேல் பண்ணுவாங்க. அடுத்து டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் DAC பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஆடியோ கூலர் D13 DAC இருக்கிறதுல சீப்பஸ்ட் DAC இது தான். 189 ருபீஸுக்கு வந்து கிடைக்கும். பட் இது வந்து ஒரு பேசிக்கான DAC தான். மேபி ஆல்ரெடி உங்கள்கிட்ட 3.5 ப்ளக்கும் இருக்குது அப்படின்னும் போது ஸோ அதிலே நல்ல சவுண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா இந்த DAC யூஸ் பண்ணாலும் அதுக்கு சிமிலரான சவுண்டிங் தான் வந்து கிடைக்கும். உங்கள் ஃபோனில் 3.5 இல்லை டைப் சி மட்டும் தான் இருக்குது அப்படின்னும் போது ஸோ அப்படி வரும்போது இந்த DAC ரொம்ப சீப்பாக ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு DAC தான். ஸ்டில் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ நிறைய ஐஎம்ஸ் வந்து செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த DAC தான் வந்து உங்களுக்கு 2500க்கு மேலே இப்போ கான்செப்ட் கார்ட்டில் ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நம்ம இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த DAC தான் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஆடியோ கூலர் D13 DAC. அண்ட் அடுத்து வந்து ஆடியோ கூலரில் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஸ்பார்க் DAC. இது ஒரு சூப்பரான ஒரு ஹைரஸ் DAC. கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபோனில் 3.5 இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த DAC யூஸ் பண்ணும்போது பவர்லேருந்து சவுண்ட் ஸ்டேஜ்லேருந்து எல்லாமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு ஹைரஸ் ஆடியோ கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த DAC நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் KC-IM01 DAC. இந்த DAC நான் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நல்ல டியூரபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். குவாலிட்டியான ஒரு DAC அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 ருபீஸ்க்குள்ளே இந்த DAC வந்து சொல்லுவேன். 981 ருபீஸ். ஸ்டில் நான் இப்போ கூட நான் வந்து இந்த DAC வச்சு தான் வந்து சில ஆடியோ ப்ராடக்ட் வந்து செக் பண்ணேன். ஸோ இன்னுமே நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. நல்ல பவர் அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ சூப்பரான DAC. அதுக்கப்புறமா ஒரு ப்ரீமியம் ரேஞ்சுக்கு போனீங்க அப்படின்னா EPC TP35 இது வந்து உங்களுக்கு இப்போது 4490. பட் இப்போ இந்த DAC வந்து சோல்ட் அவுட்டு. பட் ஆனால் EPC TP35 ப்ரோ வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ஸோ இதுதான் அது. ஆல்மோஸ்ட் ஸ்பெக்ஸ்லாம் சிமிலராக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் DACன்னு வந்து சொல்லுவேன். ரொம்ப நீங்கள் ஹை பட்ஜெட் IM யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி DAC யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். அதனால் சவுண்ட் குவாலிட்டி இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5mm இருக்குது. 4.4mm ப்ளக் பாயிண்ட்டும் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 4.4mm கேபிள் எப்போயாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறது அது மாதிரியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதே ஃப்ளாக்ஷிப் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ரோசல்ஸோட RC550 DAC இதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்கோம். இது 4490க்கு ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. இதுவும் ப்ரைஸ் நல்லாவே கம்மி பண்ணியிருக்காங்க. இதோட DACோட பெர்ஃபார்மன்ஸும் செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நல்ல பவர் வந்து டெலிவர் பண்ணுவதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஹெட்ஃபோன்ஸுக்குலாம் இந்த மாதிரி DAC நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது நல்ல பவர் டெலிவர் பண்ணும். அண்ட் ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா இந்த பேஸ் டைமிங் ரிதம் அந்த மாதிரி விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, நிறுத்தி நிதானமாக பாருது, அதுக்கெல்லாம் இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான அனலாக் சிக்னல்ஸ் வந்து சென்ட் பண்ணும். அதனாலவே உங்களுக்கு மியூசிக்கில் நல்ல ஒரு குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுறத உங்களால் ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அடுத்து வந்து மியூசிக் பிளேயர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆடியோ கூலர் M71 தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு 2651 கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு மியூசிக் பிளேயர்னு வந்து சொல்லுவேன். FLAC ஃபார்மேட் சாங்ஸ்லாம் இதில் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு நல்ல ஒரு மியூசிக் பிளேயர் இது. அதை தவிர்த்து நான் ஆடியோ கூலரில் எதுவும் பெருசாக யூஸ் பண்ணல. பட் இந்த ப்ராடக்ட்லாம் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஆடியோ கூலர் M31. ஸோ இது ஏதாவது யூடியூப்பில் ரிவ்யூஸ் இருந்தால் செக் பண்ணிவிட்டு பை பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் வந்து இருக்குது. அண்டு அதுக்கப்புறம் ஹைபையோட R4 இதுவும் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மியூசிக் பிளேயர்ஸும் வந்து கிடைக்குது கான்செப்ட் கார்ட்டில். அண்ட் தென் இப்போ IM அப்கிரேட் கேபிள் வைஸ் பார்க்கும்போது C03 கேபிள் வந்து உங்களுக்கு 656 கிடைக்குது. இதில் 3.5mm 4.4mm ரெண்டுமே இருக்குது. இது வந்து 0.78mm டைப் கனெக்டர். KC-IMs தவிர்த்து மோஸ்ட் ஆஃப் த IMs 0.78mm 2-pin கனெக்டரில் வரும். அந்த IMs எல்லாத்துக்குமே நீங்கள் கேபிள் இல்லை அப்படின்னும் போது இந்த கேபிள்ஸ் வந்து நீங்கள் அப்கிரேட் கேபிளாக வந்து யூஸ் பண்ணலாம். C03 நல்லா தான் இருக்கும். C04 வந்து 4.4mm ப்ளக் டைப்பில் வருது. இந்த கேபிள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்ட் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி வந்து தெரியும். ஏன்னா 4.4mm இருக்குது அப்படின்றனால பவரும் வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக டெலிவர் பண்ணும். 16 கோர் இருக்குது அண்ட் 4.4mm அப்படின்னும் போது நல்ல ஒரு பேலன்ஸ்டான சவுண்டிங்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து ஆடியோ கூலர் C08. இந்த கேபிள் நம்ம ரீசெண்டாக ரிவ்யூ பண்ணினோம். இது வந்து டேரெக்டாக டைப் சி. மேபி உங்களோட IMs வந்து 3.5mm கேபிள் தான் இருக்குது. 0.78mm 2-pin கனெக்டர் சப்போர்ட்டட் அப்படின்னா இந்த கேபிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபோனில் டைப் சி தான் இருக்குன்னும் போது டேரெக்டாக டைப் சி கேபிளோட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் என்னன்னா இந்த கேபிளில் வந்து ஹை ஃப்ரீக்வன்சிஸ் வந்து அந்தளவுக்கு சூப்பராக ரீப்ரொடியூஸ் பண்ணல. மேபி நீங்கள் யூஸ் பண்ணுற IM வந்து ஒரு வார்ம் சவுண்டிங் IM இல்லை ரொம்ப கிளாரிட்டி நீங்கள் விரும்பாதவங்க, கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியானாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கேபிளை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆடியோ கூலரில் ஒரு ஃப்ளாக்ஷிப் அப்கிரேட் கேபிள் பார்த்தீங்கன்னா ஆடியோ கூலர் C06
C06 C07 வந்து லான்ச் பண்ணாங்க. எனக்கு C06 தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்பவுமே ஐஎம்ஸில் வர ஸ்டாக் கேபிளை வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா அந்த கேபிளோட தான் அந்த டெஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த கேபிள் யூஸ் பண்ணும்போது தான் நல்ல சவுண்டிங் கிடைக்கும். நீங்கள் கேபிளை மாற்றும் போதே ஐஎம்மோட ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பட் ஆடியோக்குள்ள C06 வந்து நான் சிம்கார்ட்டோட சூப்பர் மிக்ஸ் 4IMல சிம்கார்ட்டோட EM6L அதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணேன். மெயினாக வந்து அதோட ஒரிஜினல் சவுண்டிங்கை கெடுக்காமல் இருந்தாவே அது ஒரு பெஸ்ட்டு ஐஎம் அப்கிரேட் கேபிள்னு வந்து சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் இந்த கேபிள் வந்து எனக்கு ஸ்டாக் கேபிள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆடியோக்குள்ள C06 கேபிள்லேயும் வந்து இருக்கும். இப்போதைக்கு இது சோல்ட் அவுட். மேபி நாளைக்கு ஸ்டாக் வந்தால் வரலாம். 4741 ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ மொத்தத்தில் கான்செப்ட் கார்ட்டில் இப்போ கிராண்ட் சேவிங் ஃபெஸ்டிவல்ஸில் இந்த 51+ ஆடியோ ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நம்ம கவர் பண்ணியிருக்கோம். லைக் ஐஎம் இயர்ஃபோன்ஸ், மியூசிக் பிளேயர், டேக் அண்ட் ஐஎம் அப்கிரேட் கேபிள். நீங்கள் என்ன ஆடியோ ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி மறக்காமல் 2.5Kக்கு மேலே நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா TNT GSF 25 அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா ஆடியோக்குள்ள D13 டேக் வந்து உங்களுக்கு கிஃப்ட்டாக கிடைக்கும். அண்ட் அந்த கூப்பன் கோடை வந்து நீங்கள் கார்ட் பேஜில் ஆட் பண்ணால் செக் அவுட் பேஜில் ஆட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இதில் வந்து நீங்கள் வியூ கார்ட் உள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து கூப்பன் கோடு என்டர் கூப்பன் கோடுன்னு இருக்கும். இதில் வந்து அந்த TNT GSF 25 இதை போட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா இப்போ இது ஒர்க் ஆகாது. இது வந்து இப்போ ஆகஸ்ட் 1 தான் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதில் வந்து உங்களுக்கு ஆடியோக்குள்ள D13 டேக் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக கார்ட்டில் வந்து ஆட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் போகணும். மேபி நீங்கள் செக் அவுட் பேஜுக்கு போயிட்டீங்க அப்படின்னா செக் அவுட் பேஜ்லேயும் இதே மாதிரி இருக்கும். அங்கே போய் என்டர் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. கார்ட் பேஜ்லேயே வந்து என்டர் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.